வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரப்போகிற தமிழ் வருடப்பிறப்புக்கான ஸ்பெஷல் ரெசிபி. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு பிடித்த திணை சக்கரை பொங்கல். இந்த திணை சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாகுபதம் வரணும்னு இல்லை, இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணும்னா 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் அந்த கட்டிகள் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு திணை சேர்த்துக்கலாம். திணை மில்லட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். திணை கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திணை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். 1 கப்பு திணைக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்க்கணும். திணையும் பாசிப்பருப்புமே நல்லா செவக்க வறுத்த பிறகு நம்ம 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குக்கரில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த திணையும் பாசிப்பருப்பும் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் திணை மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். திணையும் பாசிப்பருப்புமே நல்லா வெந்துடும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திணையும் பாசிப்பருப்புமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அது தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடலாம். இந்த திணையும் பாசிப்பருப்பும் நம்ம பால் சேர்த்து வேக வச்சுருக்கனால இந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம நிறைய நெய் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறனால இந்த திணை சக்கரை பொங்கலோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் திணை சக்கரை பொங்கல். தமிழ் வருடப்பிறப்புக்கான ஸ்பெஷல் ரெசிபி திணை சக்கரை பொங்கல். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.